நாங்கள் விஎஃப்சிலேருந்து வரோம், சேர்மாதேவி விஎஃப்சிலேருந்து வரோம். ஒரு நாள் காளான் வகுப்புக்காக வந்தோம். அந்த காளான் பயிற்சி வகுப்பு அந்த கேபி பாலசபைங்க பையன் ரொம்ப நல்லா காளானை எப்படி வளர்க்கணும், அதனால் நீங்கள் எப்படி பயன்பெறணும், உங்களோட வருமானத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல எளிய முறையில் எல்லாருக்கும் புரியுத மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சது. நாங்கள் இதோடு கேட்டுட்டு இல்லாமல் எங்களை நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எங்களுக்குன்னு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிற மாதிரியாகவும் நாங்கள் விஎஃப்சியில் இருக்கிற எங்கள் மேலதிகாரிகிட்ட நாங்கள் சொன்னோம். அவங்க எங்களுக்கு காளான் பயிற்சி பண்ணை வகுப்பு வச்சு தரதா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வளர்க்கணும், அந்த இடம் எல்லாமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால வனத்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி, வனத்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்கள் முன்னேறதுக்காக அவங்க இந்த தொழில் மட்டும் இல்லை, நிறைய இந்த குழு மூலமா எங்களுக்கு பணம் வாங்குறதோடு கிட்டுறது மட்டும் இல்லாம தேனி வளர்க்குறது, காளான் வளர்க்குறது, டெய்லரிங். நாளே இப்போ டெய்லரிங் படிச்சுட்டு வீட்டுல 10 பேருக்கு தச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதோட நான் போகக்கூடாதுங்கிறதுக்காக, என்னால 4 பேர் பயன்பெறணுங்கிறதுக்காக நான் இந்த காளான் பண்ணை வைக்கிறது பத்தி எங்க மேலதிகாரி வனத்துறை அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க எனக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன்னு இருக்காங்க. இதுக்காக தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி, வனத்துறை அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றி, வனத்துறைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.